வெல்கம் பேக் டு சஞ்சய் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சேனலுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வேணுங்க. அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு வந்து அதை நம்ம ப்ளே ஸ்டோரில் போனோம்னா நிறைய ஆப் இருக்குது, இன்ட்ரடக்ஷன் ஆப்புன்னு இருக்குது. அது போய் நம்ம ஓப்பன் பண்ணி புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்த ஒரு விதமாக பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து நிறைய இன்ட்ரடக்ஷன் சேனலே கொடுத்துட்ருக்குறாங்க. காப்பிரைட் இல்லாமல் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அதை டவுன்லோட் பண்ணி நம்ம எடிட் பண்ணி நம்மளோட இப்போது இந்த கரண்ட்டில் வந்து ட்ரெண்டிங் இருக்கிறத வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதில் போயிட்டு விட்மேட்டுங்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதில் தான் நம்ம காப்பிரைட்ஸ் இல்லாமல் யூடியூப்பில் உள்ள வீடியோ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோங்க. இப்போ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெரியும், விட்மேட் இருக்குது. இப்போ உங்களோட யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இதை மட்டுமே போஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சேனல் இருக்கிறாங்க. இப்போ அதை தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நம்மளோடக்கு ரெடி பண்ண போகிறோம். இதில் போயிட்டு சேனல் இன்ட்ரடக்ஷன் க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரடக்ஷன் சம்மந்தமாக வந்து எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பெஸ்ட்டு க்ரீன் ஸ்க்ரீன் இன்ட்ரடக்ஷன் எஃபெக்ட்னு கொடுத்துருக்குறாங்க. இது நான் என்னோடய சேனலுக்கு ரெடி பண்ணது. அதை பற்றி தாங்க நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் ஷேர் கொடுத்துக்கோங்க. ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு கேட்கும். இது வந்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க. இதில் வந்து நமக்கு அந்த விட்மேட் ஆப் போட்டதுனால அதோட லோகோவும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த விட்மேட் வந்து நமக்கு இப்போ ஓப்பன் ஆயிரும். இந்த வீடியோ வந்து அதில் போய் லிங்க் ஆகிரும். லிங்க் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவோட கெப்பாசிட்டியிலேருந்து எல்லாமே இதில் காமிக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வரக்கூடிய பேக்ரவுண்டு மியூசிக்காகவும் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம். இப்போ வீடியோ வந்து 3.17 MB இருக்குது. இதில் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோடும் ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அதிலிருந்து வெளியில் நம்ம வீடியோவை எடுத்தாச்சு. அடுத்து வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி இன்ட்ரடக்ஷன் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு பெஸ்ட் யூடியூபராக இருக்கணும்னா கைனி மாஸ்டருங்கிற ஆப் வந்து உங்களோட மொபைலில் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஆனால் இதை விட வந்து பெஸ்ட்டு வந்து எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து நம்மளோட யூடியூப் வீடியோவுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரேம் செட் பண்ணணும். அது வந்து இந்த 16:9 இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா டோனி ஃபேஸ்புக்கில் சொன்னால் காஜு அவனை தூங்க விட மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்மளோட கேலரி வந்து நான் இந்த மாதிரி நம்மளோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே இதில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது வீடியோஸ் இது இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வீடியோஸ் எல்லாமே வந்துடும். வந்தோடனே இது கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன வேணும் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ மேலேயே டச் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். அப்புறம் இந்த மேலே சிசர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இது நமக்கு போதும்னு நினச்சிங்கன்னா அந்த சிசரை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ரைட் சைடு ட்ரிம் அப்படின்ட்டு பாருங்கள், அந்த செகண்ட் ஆப்ஷன். இதை வந்து நம்ம ரைட் சைடு தான் கட் பண்ண போகிறோம். அதை கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. கட் பண்ணிவிட்டு மேலே டிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இது மட்டும் நமக்கு தேவையானது நமக்கு இன்ட்ரடக்ஷன் வந்தாச்சு. இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதில் ஒன்றுங்கிறது இது நமக்கு தேவையே இல்லை. அப்படிங்கும்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு
அதே மாதிரி அந்த சிசரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடு ட்ரிம் டு லெஃப்ட் சைடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அது மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிருச்சு. இதை ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வருதுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் அந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த லேயர்ஸுங்கிறத லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லேயர்ஸில் வந்து லெட்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் நமக்கு என்ன வேணும் அதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலரில் போய் அப்படியே வரும் நம்ம டைப் பண்ணது. இதை வந்து நீங்கள் உங்களோட லெட்டர் டேஸ்ட் வந்து மாற்றிக்கலாம். மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஏன்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இதில் நம்மளுக்கு தேவையான லெட்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் இதோட கலர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் வேறு மாதிரி வேணும்னா அந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இதில் நமக்கு தேவையான கலரை கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு, கலரும் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு அனிமேஷன் மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை டச் பண்ண ஒன்று நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று டச் பண்ணிங்கன்னா நிறைய வரும். இதில் வந்து நமக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் இதில் வந்து கிளாக் வைஸுங்கிறத கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு மேலே அந்த டிக் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இருந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இதில் நம்மளோட சேனலுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கிடச்சாச்சு. இப்போ இந்த லெட்டர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வீடியோவை தாண்டி இருக்குது. அதனால் நம்ம அதில் வந்து ரைட் சைடு வர்றதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இதில் வந்து அந்த ட்ரிம் டு ரைட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட இன்ட்ரடக்ஷனுக்கு தேவையான இதை வந்து நம்ம இதே கைன் மாஸ்டரில் போட்டு நம்ம எடிட் பண்ணி மேலே இந்த எக்ஸ்போர்ட்ன்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட்னு கேட்கும். இதை எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு டவுன்லோடாக ஆரம்பிச்சிடும். இதை எடுத்து நம்ம போட்டிருக்க வீடியோவோடு கனெக்ட் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த கைன் மாஸ்டரை பற்றி நிறையா வந்து ட்யூட்டோரியல் வந்து இந்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.